வெற்றி பெற்று விட்ட பிறகு தவறை பற்றி சொல்ல முடியாதுல்ல. நம்ம வந்து வெற்றி பெறுவதற்கு தானே எல்லாருமே ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு கூட்டணி இருந்தால் நான் ஏற்கனவே சொன்னது போல் இன்னமும் ஒரு வெற்றி கிடைச்சிருக்கலாம், பெரிய தோல்வியாக மாறி இருக்கலாம். அவர் வந்து கடைசியில் காங்கிரஸ் கூட சேர்ந்ததாங்க தப்பாக போச்சு. காங்கிரஸ் கட்சி தான் இலங்கை பிரச்சனை காரணம், காங்கிரஸ் கட்சி தான் ஃபிஷர்மேன் பிரச்சனை காரணம், காங்கிரஸ் கட்சி தான் காவிரி பிரச்சனை காரணம், காங்கிரஸ் கட்சி தான் கட்சித்தீவை விட்டுச்சு, காங்கிரஸ் கட்சி தான் 10 பிரச்சனை காரணம், ஒரு 10 ஓட்டு வெளியே போயிருக்கலாம். இல்லை காங்கிரஸ் ஒன்று சேர்ந்தாங்கப்பா, அப்போ வந்து ஃபார்மிடபிள் அலைன்ஸ் தான், இது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு 10 ஓட்டு குடிச்சு 180 சீட் கிடைச்சிருக்கலாம். இன்னைக்கு பெரும்பான்மைக்கு ஒரு 10 சீட் கம்மியாக இருக்கிற நிலைமையில. ஸோ இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் வச்சு நம்ம வந்து பேச முடியாது. ஒரு கூட்டணியை அமைச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு பேச. ஆனால் யாரோட அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல, அது அப்படி இன்னமும் அதிகமான தொகுதியில் பிரச்சாரம் பண்ணியிருக்கலாம். இன்னமும் நிறைய இடங்களுக்கு போயிருக்கலாம். நம்ம வந்து 234 தொகுதிக்கும் அவர் போல, 38 மாவட்டத்துக்கும் போல, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்சிவாக பண்ணியிருக்கலாம். போகாதனாலே கூட நடந்திருக்கலாம். மக்களுக்கு வந்து விஜயை பார்க்கறதுக்கு திரண்ட கூட்டம் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி, விஜய் வந்து தரப்பா வண்டி நகர முடியலன்னு ஒரு சிக்கல், ரெண்டுமே இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. பாரத பிரதமர் வந்து நாகர்களுக்கு வந்திருந்தார். அப்போ வந்து நிறைய பேர் வந்து அவர் பார்க்கறதுக்கு கிளம்புனாங்க. நிறைய பேர் பொழப்ப பார்க்க முடியல, போலீஸ்காரங்க வந்து கடையெல்லாம் அடைச்சிருங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த தெருவில் தான் வரப்போறாரு, ஒரு கூட்டம் தேவையான கடை அடைச்சிருக்கு. அப்போ இன்னைக்கு கடை பூரா 4 பூரா அடைக்கணுமா, போல போச்சு. பாஜகவுக்கு வாக்களிப்பவராக இருந்தாலும் அவர் ஒரு வியாபாரி தானே.